என்னை யாரும் பொண்ணு பார்க்க வர வேண்டாம் வர வேண்டாம் வர வேண்டாம். இந்த பாருடி, மாப்பிள்ளை பையனை புறப்பட்டு வர சொல்லி கடவுளா செய்து போட்டாச்சு. இன்னைக்கு வந்து இறங்க போறான். நீ என்னடி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மிலிட்டரிக்காரனை கட்ட மாட்டேன். அதை விட காலம் பூரா கன்னியாவே இருந்துடுறேன். இருந்து கழுத அமைக்க போறியா? இது மரம் மாதிரி நிக்கிறிய சொல்லாண்டி. நான் என்னத்த சொல்றது? அவ பாப்பா வாக்கும். ரெண்டு பம்படுத்துட்டா இருக்க. எனக்கு வர்ற ஆத்தா பொண்ணு. ஐயோ, மாப்பிள்ளை பையன் வந்துருவான் போல இருக்கே. அப்படி போடுறியா ராசாத்தி? ஓ மாமா மிலிட்டரிக்காரனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு போதாதா? அந்த பாவி தினம் குடிச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்துறான். அக்கா, ஒட்டி பாம்பா வளர்க்க வேண்டிய புள்ளைய செல்லம் கொடுத்து கட்டி சொத்துக்குள்ள இருக்க பொறிச்சாலியா வளர்த்துட்ட. அதான் கண்ட நேரத்துல கடிக்கிறா. இங்க ஒரு திண்ணை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, இப்ப மாத்திட்டாங்களா? திண்ணைய சின்னதா கட்டக்கூடாதா? குதிரையில ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அது ஏண்டி கேக்குறீங்க? தினம் ஆட்டுக்கறி பண்ணு, மாட்டுக்கறி பண்ணு, பன்னிக்கறி பண்ணுன்னு வீட்டுக்குள்ள ஒரே கவிச்ச நாத்தம். கேட்டா பட்டாளத்துல எல்லாம் அப்படித்தாங்கிறது. இது பாரு, மிலிட்டரிக்காரங்க எல்லாம் மனுஷன் கொலை பண்றவங்க. கொலைகாரனை கட்டிக்கிட்டா குடும்பம் உருப்படுமா? இதெல்லாம் பொண்ணு பார்க்க புறப்பட்டு வாங்க லெட்டர் போட்டீங்கல்ல, அதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். மாப்பிள்ள வந்து இறங்க போறாரு, இப்ப போய் பிடிக்கலன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? நான் சொல்றது என்னன்னா, மாப்பிள்ள பையன் வந்து பொண்ணை புடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான்னு வையி, இவ கழுத்தை நீட்ட மாட்டான்னு கலாட்டாவா பண்ண முடியும்? அதனால மாப்பிள்ள பையனே பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்ல. உன் மரமண்டைய போட்டு கொஞ்சம் உழப்ப. அடி உழப்படினா ராசாத்தி, நீ இப்ப என்ன செய்யற? கிளம்புற. எங்க? நேரா மாரியம்மன் கோயிலுக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ற. உட்கார்ந்து பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே பொண்ணு பொறுப்பா வீட்டுல இல்லையே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா குடும்பம் உருப்படுமான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே பிடிக்கலன்னு போயிடுவாங்க. என்னையா இப்படி வந்து மோதுற? அது சரி, எரும மாதிரி நீ வந்து மோதிட்டு என்ன சொல்றியா? ஆமா, பேர் என்ன? எது பேர் என்னன்னு கேட்டேன். அசந்த ஜாதகத்தையே கேப்ப போல இருக்க. யோ நிலையா, அடிச்சு முட்டிய பேத்துட்டு நீ பாட்டுக்கு போறிய? போற வழியில என்ன மாரியம்மன் கோயிலுக்கிட்ட இறக்கிட்டு போ. அப்படியா? முட்டியில் அடிபட்டு? ஓ, ஆட்டா நல்லா தாமா இருக்கு. சொல்லிங்க ஆயிருமா? சொல்லிங்க. ஓ, புவர் வில்லேஜ் கேர்ள். சொல்லிங்கனா வீக்கம். வைத்தியர்ட்ட காட்டணுமா? எங்க காட்டு. இந்த ஆட்டைய போடுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. வாலிப பொண்ணுங்களை தொடாமைய வைத்தியம் பாக்குறதுக்கு எங்க ஊர்ல ஏகப்பட்ட வைத்தியருங்க இருக்காங்க. இத பாரியா, என்னை இறக்கி விட்டுட்டு போறதுன்னா போ, இல்லன்னா நொண்டிக்கிட்டு நானே போறேன். இருமா. பெண் பாவம் பொல்லாதது. உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஏறு. எதுக்குமா இப்படி ஓடி அந்த? அதை ஏயா கேக்குற? எல்லாம் குடும்ப பிரச்சனைதான். குடும்ப பிரச்சனையா? உனக்கு என்னமா குடும்ப பிரச்சனை? பார்த்தா வடல மாதிரி இருக்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆக போதியா? அதான் பிரச்சனையே. அதுல என்ன பிரச்சனை? அதுல தய பிரச்சனையே. இன்னைக்கு என்ன ஒரு மிலிட்டரிக்கார பொண்ணு பார்க்க வரா. மிலிட்டரிக்காரன உனக்கு பிடிக்காதா? அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அந்த மிலிட்டரி சிங்கத்தை கட்டிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அட போயா, அவங்க எல்லாம் கொலைகாரங்க, நான் கட்டிக்க மாட்டேன். அவங்க தான் நாட்டுக்காக உழைக்கிறவங்க. என்ன நீ மிலிட்டரிக்காரையே சப்போர்ட் பண்ற? நீ மிலிட்டரிக்காரனா? ரைஸ் மில்ல அல்லர் மேஸ்திரி வேலை பாக்குறமா? நான் ஊருக்கு புதுசு. அதானே பார்த்தேன். இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர அந்த காஷ்மீர் பட்டாளத்துக்கார மூஞ்சில கரிய புசுல என் பேர் ராசாத்தி இல்ல. மாப்பிள்ள வந்தாச்சு. நீ முதல்ல பாத்து போடா. மாப்பிள்ள என்ன சிட்டு முழிக்கிற? அழகிரி ஃப்ரம் காஷ்மீர். பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா மிலிட்டரிக்காரன் விட்டுருவானா? பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ள ஓடி போன பொண்ணையே கூட்டு வந்திருக்கானா எப்படி? அங்க தாண்டி மிலிட்டரிக்காரன் நிக்கிறான். முதல்ல நீ ஒரு கடையில நில்லு. இப்ப நின்னு காட்டுறேன் பாரு. அட்டென்ஷன். சாரிக்கா, அட்டென்ஷன். எல்லாருக்கும் கால் இருக்கா? மிலிட்டரிக்காரன் புத்திய காட்டிட்டல. என்ன சொன்ன? ரைஸ் மில்ல அல்லர் மேஸ்திரியா? வாயை திறந்து பேசுற முதல் வார்த்தையா அண்ட புழுகு. உன்னை நம்பி கழுத்து நீட்டினா நான் உருப்படுவேனா? கையடு. கையடியா? ஐயோ சிட்டு, ரொம்ப டென்ஷன் ஆகுறியே.
கைய விடுறதுக்காகவா நான் காஷ்மீர்ல இருந்து வந்தேன். அப்படி போடு மாப்பிள்ள. அந்த ஜட என்ன திமிருகிறாய்? நான் தான் உன்னை பிடிக்கல சொல்லிட்டேன்ல, பிடியா கைய. நீ சரியான ஆம்பளையா இருந்தா கையாடு. போறடா. ஏய் கூப்பிடுறா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா எடியா கைய. டேய் நில்றே. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு மிலிட்டரியில இருந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு மாசத்துக்கு 2 தடவை லெட்டர் எழுதி வரவழைச்சு இப்ப நடுத்தருல நிக்க வச்சு அவமானப்படுத்துறீங்களா? மாப்பிள்ள, இந்த பாட்டில் சத்தியமா ஞான் ஒன்னும் அறிஞ்சிட்டில்ல. கிளிய பாட்டுறா நில்றே. இன்னும் எனக்கு 20 நாள் தான் லீவு. எண்ணி 10 நாள்ல இந்த ஊரை கூட்டி உன் கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுல கட்டில போட்டு உன் கூட சாந்தி முகூர்த்தம் நடத்துறேன். சாந்தி முகூர்த்தம் என்னன்னு தெரியாதா? சும்மா இருக்க நேரத்துல உங்க அத்தை கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கமா. அதுக்கு வேற ஆளை பாரு. ஏ மண்டு, கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு வேற ஆளையா பார்க்க முடியும்? வரட்டுமா? சிட்டு, கல்யாணத்தை நினைக்காவது கொஞ்சம் சரிமா? இரு, உன்னை அப்ப கவனிக்கிறேன். மாமா, எதையாவது மிக்ஸ் பண்ணி குடி மாமா. மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதா? 15 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ணி குடிச்சா என் கௌரவம் என்ன ஆகுது? மாப்பிள்ள, ராசாத்திய ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு ஏன் நினைச்சேன் தெரியுமா? அதுல ஒரு லட்சியமே இருக்கு. என்ன லட்சியம்? மிலிட்டரியில இருந்து வரும்போது ஓசியில ரம்மு கொடுப்பாங்களே, அதை வாங்கி குடிக்கிறது. ஐயய்ய, ஐயய்யவா, நான் மிலிட்டரியில சேர்ந்ததே ஓசியில ரம்மு வாங்கி குடிக்கத்தான். இவ்வளவு பெரிய அல்பமா இருக்கீங்க. அல்பமா? உன்னை விட்டுட்டு குடிக்கிறேன்னு பாக்குறியா? குடி மாப்பிள்ள. மாமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது மாமா. யாருகிட்ட மாப்பிள்ள டூ படிக்கிற? குடி மாப்பிள்ள. பழக்கம் இல்ல மாமா. என்ன மாப்பிள்ள பழக்கம் இல்லைங்கிற? நீ மிலிட்டரியில தான் இருக்கியா இல்ல காஷ்மீர்ல போட் ஓட்டுறியா? மிலிட்டரியில இருந்துகிட்டு குடிக்காம எப்படி இருக்க முடியும்? ஏன் திருப்பதியில இருக்கிறவங்க மொட்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ராசாத்திய நீ தான் கல்யாணம் பண்ணணும், நான் தான் அந்த ரம்மெல்லாம். மாமா, அவதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றல்ல. அவ முடியாதுன்னு சொன்னா என்ன? முயற்சி பண்ணு. ராணி சம்யுக்தா கூட குதிரையில வச்சு கொண்டு போனானே ஒரு பெரிய வீரன், அவன் பேர் கூட யாரு? தென்னாலி ராமே. மாமா, அது பிருத்திவிராஜ். அவன் பேரையும் மாத்திட்டாங்களா? அந்த பிருத்திவிராஜ் குதிரையில வச்சு ராணி சம்யுக்தாவை கொண்டு போன மாதிரி இந்த ராசாத்திய குதிரையில வச்சு இந்த அழகிரி கொண்டு போக முடியாதா? மாமா, தூக்கிட்டு போயிருவேன். ஆனா குதிரை பெத்தா கொடுக்க முடியும்? வாடகை கெடுமாப்ல. ஆனா ஊட்டியில மட்டும் குதிரை வாடகைக்கே எடுக்காது. ஏன் மாமா? குதிரை முன்னாலேயே போகாது, ரிவர்ஸ்லயே வந்து மேட்டுப்பாளத்துல படுத்துக்கும். மேட்டுப்பாளத்துல எடுத்த அங்கேயே படுத்துக்கும். அட ஏமாமா, குடிச்சிட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள, குதிரை. நான் அப்பவே சொன்னேன், எழ அட வெட்டுங்க. முத்திர ஆட்டை வெட்டி இப்ப அது வேகவே மாட்டேங்குது. கர்மம். ஈரோட்டு சந்தையில 70 ரூபா கொடுத்து வாங்கி இடுப்புல வச்சு பத்திரமா கொண்டாந்து 7 மணி ஞாபகார்த்தமா உங்க அப்பன் பேரை வச்சு கல்லு மண்ணு படாம காக்கா குருவி கொத்தாம அறுத்து அடுப்புல வேக வச்சிருக்கனே. எதுக்கு? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணுமே தாண்டி. அந்த மாரியாத்தா எப்ப கண்ணை திறக்கிறாளோ? ஏண்டி, ஆட்டுக்கு உங்க அப்பன் பேரை வச்சிருக்கேன், அதை போய் கர்மம்னு சொல்றியாடி இவ்வள? ஓஹோ அண்ணே, ஆட்டுக்கு அண்ணன் பேரை வச்சிருக்கீங்களா? அண்ணே சீக்கிரம் வந்துருங்க அண்ணே, உங்க மகன் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஐயோ, வளவளன்னு பேசாம அடுப்ப நல்லா எரிய விடுங்களேன், இல்ல அந்த திண்ணி பண்டார பச்சை கறிவே எடுத்து தின்றுவா. அடாடாடாடாடாடாடா, வெந்துகிட்டு இருக்க ஆட்டுக்கே அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இன்னும் எங்க ஆடை வெட்டவே இல்ல. மாப்பிள்ள வந்து வெட்டி எப்ப சாப்பிடுறது? அதுக்குள்ள போட்ட மருந்தே போயிரும் போல் இருக்க. பொண்டாட்டி ஆஃபுக்கு பணம் வச்சிருக்க? ஓ நீயா? எல்லாத்தையும் பின்னால பார்த்தனா பொண்டாட்டி யாரு புறத்து யாருன்னே தெரியல. மாப்பிள்ள வந்தாச்சு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு லேட்டா வர்றீங்க? உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். வெட்ட வேண்டிய ஆள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தம்பி சீக்கிரம் வெட்டுங்க தம்பி, இதுங்க பறக்கிற வரப்பு தாங்க முடியல. பாதிய குழம்பு வச்சிடுறேன், பாதிய வறுத்துறேன். குடலை அப்படியே கடலை போட்டு பிரட்டிடு. பிடிக்காத அவிச்சிரு. ஏமாமா, இந்த வாயில்லா பிராணியை வெட்டேன்னு சொல்றீங்களே, பாவமா தெரியலையா? மாப்பிள்ள, இத நாங்களா வெட்டல, ஆட்டுக்கிட்ட கேக்குறோம் வெட்டலாமான்னு. அது ஓகேன்னு சொல்லுது, அப்புறம் தானே வெட்டுறோம். யார்கிட்ட கதை விடுறீங்க? கதையா? அதை இறக்கி விடு. கேளுங்க. ஆடே உங்களை வெட்டலாங்களா? ஆடே உங்களை வெட்டலாங்களா? தலையில ஊத்துற. தண்ணி தெளிச்ச உடனே சிலுத்துக்குச்சு, சரின்னு அர்த்தம். இப்ப நீங்க 4 பேரை சிலுத்துட்டீங்களே, உங்களை வெட்டலாமா? இது நாங்க செய்யற தப்பு இல்ல,
காலங்காலமா சம்பிரதாயமா செய்யற தப்பு மாப்பிள்ள. மாமா, பலிங்கிற பேர்ல உயிர்களை கொல்றது சட்டப்படி குற்றம். இப்ப நான் போலீஸுக்கு போன் பண்ணா நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டியதுதான். நல்ல வேளை நான் சைவம்பா. சந்தர்ப்பம் பார்த்து சைடு வாங்கிட்டாளுங்க. இதெல்லாம் அவுத்து விடுங்கடா. எல்லாத்தையும் அவுத்து அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள. சும்மா மாமா, நான் ஆடுகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆட்டையா மாப்பிள்ள? நான் தெரியாம தான் கேக்குறேன். பட்டாளத்துல இருக்கீங்க, தம் அடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல, கறி சாப்பிடுறது இல்ல. இதெல்லாம் உண்மையா இல்ல ஊருக்காக நடிக்கிறீங்களா? பட்டாளத்துல இருந்தா இதெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. கபிச்சு கூட திங்க மாட்டேங்கிறான், அவனை கட்டிக்க மாட்டேங்கிறியே. பேயா திங்கிறவன் தான் அவனுக்கு புருஷனா மறப்பாரா? அவனுக்கு ஆக்கி போட்டே நீ மெலிஞ்சு போக போயிடு. அவதான் ஒரு மூதேவினா, நீ ஒரு ஸ்ரீதேவி. நீ ஒரு பிசாசு பையா. சரி, இந்த வருஷம் நம்ம வீட்டுல கறி சோறு கிடையாது. முனியம்மா, ஏனுங்க இன்னைக்கு உன் வீட்டுல தான் நான் என்னது கறி சோறு சாப்பிட வரேன்னு. என்ன இந்த உரி உரியிற? உறிஞ்சா உள்ள போயிட போகுது. இந்த பாரு, தொண்டையில மாட்டி மண்டைய போட்டுக்கிறாத. சாவு கௌரவமா இருக்கணும், சாப்பாட்டுல இருக்க கூடாதுரி. விட்டா முன்னாடியும் திண்டுவ போல இருக்கு. இதுல உங்களுக்கு எங்களை பிடிக்கலையாக்கும். மிதிபட போற போடே. எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் நம்ம அம்மன் கோவில் திருவிழா அமோகமா நடக்க இருக்கு. எத்தனை வருஷம் தான் கையால சுத்தின ராட்டினத்தையே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதனால காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு இந்த வருஷம் கரண்ட்ல சுத்தின ராட்டினத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்த நம்ம ஊரு கோவில் கமிட்டி சார்பா ஒருத்தருக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது வழக்கம். நான் பண்ணிக்கிறேன். நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இத சோம்பேறிங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதனால இந்த வருஷம் புதுசா ஒரு திட்டம் அமல்படுத்த போறோம். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ஐ அம் ஸ்பீக்கிங். அம்மன் சிலைக்கு முன்னால கலசத்துல தாலி இருக்கு. அந்த தாலி எவன் எடுக்கிறானோ அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். சும்மா எடுக்க முடியாது. நம்ம ஊரு ஜெயமாரதி தேக பயிற்சி நிலையத்திலிருந்து 12 வீரர்கள் வந்திருக்காங்க. அவங்கள யாரு அடிச்சு உதைச்சு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் எடுக்க முடியும். அவன் ஆசைப்பட்ட பொண்ண நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். கூப்பிட்டு வரமாட்டீங்களோ? எது கூப்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, இந்தியன் ஆர்மிக்கு புது புது வெப்பன்ஸ் வாங்க போறாங்களா, அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக. போடி, இதுக்கிட்டு கூப்பிடுவான். இத புரிஞ்சுக்கிட்டு வர மாட்டீங்களே. பட்ட பகல்ல இதெல்லாம் வேண்டாம். ஏய், வேண்டாங்க, ரொம்ப அசதியா இருக்கு. ஏய், இப்ப எதுக்கு இலையில இருக்கிற? நீங்க ராத்திரி சாப்பிட்டது பசிக்காது, இப்ப சாப்பிடணும். அதை தாண்டி சொல்றேன். ராத்திரி சாப்பிட்டது இப்ப பசிக்குதுடி. இங்க பாருடி, காஷ்மீர் போனா இப்படிப்பட்ட நல்ல சாப்பாடுலாம் கிடைக்காதுடி. அப்புறம் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும். அதை தாண்டி சொல்றேன். வாடி. வேண்டாங்க. வாங்க. வேண்டாங்க. வாங்க. என்னங்க நீங்க? இதாண்டி பட்டப்பகல் முத்தம். ஏண்டி உனக்கு கொதிக்குது இல்ல? ஏண்டி மாசம் மாசம் நிக்கிற? அரசு கிழஞ்சு போடுறீ. சும்மா இருங்க. ஒன்ன தாண்டி அரசு கிழஞ்சு போடுறீ. அட சும்மா இருங்கண்ணா. அடி அடி விவரம் கட்டவளே, சின்ன ஜெர்சிக்கு அப்படி தாண்டி இருக்கு. பேசாம இருடி. அவங்கள பார்த்ததும் எனக்கு பழைய நினைப்பு வந்துருச்சு. நானும் அவரும் இப்படித்தான் இருந்தோம். கிழிச்சிங்க. அந்த காலத்துல நானும் அவரும் பார்வையாலே அசத்திட்டோம்டி. இப்ப கூட்டிட்டு பாடி அவங்கள. அடே பஸ் வந்துருச்சு, கூப்பிடுற அவனே. எங்க வீட்டுக்கார ஊருக்கு போகும்போது இதே மரத்தடிதான் சொன்ன பேச்சா பேசுறோம். நான் அவரும் கூப்பிடுற அவனே. மாப்பிள்ள, பஸ் வந்துருச்சு, வா. ஆமா, இந்த பஸ்ல கூட்டமா இருக்கு, அடுத்த பஸ்ல போலாம். கண்டக்டரும் டிரைவரும் தான் இருக்காங்க, இதுவே கூட்டமா இருக்கா? வாங்கண்ணே, வண்டி காலியா இருக்கு, போலாம். நான் போற ஊருக்கு உன் பஸ் வருமா? எந்த ஊருக்கு போகணும்? டெல்லியா கல்கத்தாவா? அமெரிக்காவுக்கு. அப்படியா? இது இங்கிலாந்து வரதான் போகும். ரைட். இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். எங்க ஊர்ல பஸ் எப்பவுமே லேட்டா தான் வரும். இன்னைக்கு பார்த்து கரெக்டா வந்து தொலைது. நீ குடிச்சது போதும், பஸ் வந்துருச்சு, அவங்கள கூப்பிடு. இந்த மரத்தடியில என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க? கல்யாணம் ஆன புதுசுல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதைத்தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம்? அப்ப இது செடியா இருந்துச்சு, இப்ப இது வளர்ந்து மரமாயிருச்சு. எங்க இங்க இருந்த மரத்தை காணோம்? ஏத்துச்சாங்களா? மாமா,
மரம் இங்க இருக்கு. ஓ, இப்ப இங்க மாத்திட்டாங்களா? மாப்பிள்ள, அடுத்த பஸ் வந்துருச்சு. மாமா, இந்த பஸ்லயும் கூட்டமா இருக்கு. நான் அடுத்த பஸ்லயே போறேன். கேரியான் பஸ் ரைட். இடைஞ்சல். எல்லாரும் ஏறிக்கங்க, வண்டியில இடம் இருக்கு. எல்லாரும் ஏறதுக்கா வரல, ஒரு ஆளை வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் வந்தோம். வேணும்னா லக்கேஜ் இருக்கு, ஏத்திக்கிறியா? எங்க? இந்தா 300 கிலோ தாங்கும். அட போயா. கல்யாணத்துக்கு தவுள் வாசிக்க வந்தவங்க போலையா இன்னும்? அடே கூறு கட்ட கூட உளறாத. இவங்க நம்ம கூட வந்தவங்க. இந்தா சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காம அவர் ஏதாவது வண்டியில ஏத்தி அனுப்பி விடுங்க. இல்லன்னா இந்த ஆளு ஃபுல்லா தண்ணி போட்டுக்கிட்டு வண்டியில ஏறி வேற எங்கேயா தொலைஞ்சிட போகுது. டேய், நான் குடிச்சிட்டா நீதானே இழந்துருவனா? எனக்கு தெரியாதா நீதான் பொண்டாட்டின்னு? யோ, நான் இங்க இருக்கேன். இப்ப மாத்திட்டாங்களா? தின்னு வச்சிருந்தியா? அடையாளம் தெரியல. வீட்டுக்கு வா, டின்னு கட்டுறேன். கண்ணு மாப்பிள்ள, இதான் கடைசி பஸ். இதை விட்டா ஒரு வாரத்துக்கு பஸ்ஸே இல்ல, ஸ்ட்ரைக்கு. ஏத்துங்க ஏத்துங்க. பொட்டி பொட்டியா போகுது, என்னது? கோடி கணக்கா கொண்டு போனவங்க எல்லாம் விட்டுட்டீங்க. 2 டப்பா கொண்டு வந்தா துருவி துருவி கேப்பீங்களே. டப்பாவுல அதிரசம் வச்சிருக்கேன். அதிரசம்னா உங்களுக்கு வேற செஞ்சு காமிக்கணுமா? அதிரசம்னா சதுரமா இருக்கும். இல்லீங்க, வட்டமா இருக்கும். இப்ப மாத்திட்டாங்களா? சொல்லவே இல்லையே. சரி, நீ ஏறு. வரட்டுமா? என்ன அனுப்புறதுல யாரு? நானும் அவசரத்துல வரட்டுமான்னு சொல்லிட்டேன். நீ போனா கேப்டனையே குழப்பிடுவிய. நல்ல வேளை நம்ம நாட்டு மிலிட்டரி தப்பிச்சிச்சு. யாராவது நீ இதுகிட்டே இருந்து தப்பி. யாராவது ஏறுங்க. யாராவது ஏறி பிரயோஜனம் இல்ல. இவர் ஏறினா தான் சண்டை போடுவாரு. நாங்க ஏறினா தான் போடுவோம். டாடா. என்ன என் பஸ் ஓட்டையா இருக்கு? அவ புள்ளத்தாச்சி பொண்ணு தண்ணி தூக்க சொல்லி ஏன்டா அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துற? அக்கா, கர்ப்பிணி பெண்கள் பிரசவ நேரத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் டெலிவரி ஃப்ரீயா இருக்கும். 10 பிள்ளை பெத்தவளுக்கு பைத்தியக்காரி பிரசவம் பார்த்த மாதிரி பேசுறியே, இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? அதை ஏன் கேக்குறீங்க? நான் நிறமாச கர்ப்பிணியா இருந்த போது இவரு என்ன பாடா படுத்திட்டாரு. 10 மணிக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. 9 மணி வரைக்கும் இவரு என்ன விடவே இல்லையே. என்னடி பண்ணா? பஸ்கி எடு, தண்டால் எடு, துப்பாக்கிய தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்குன்னாரு. நானும் எல்லாத்தையும் தூக்குனேன். சொல்லும் போது என்னமோ கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா பிரசவம் ரொம்ப ஈஸியா போச்சு. எனக்கு குழந்தை பிறந்ததே தெரியல. பக்கத்துல ஒண்ணு படுத்திருந்துச்சு. இது என்னான்னு கேட்டேன். டாக்டர் சொன்னாரு, இதுதான் உன் குழந்தைன்னு. அவர் சொல்லலைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. நீ கொஞ்சம் பாருங்க. பாத்து அம்மா, பாத்து மெல்ல நட. இப்படி எல்லாம் ஸ்பீடா நடக்க கூடாது. இடுப்புல கை வச்சுக்க. அப்படித்தான் மெல்ல நடக்கணும். மெல்ல மெல்ல மெல்ல. அப்படிதான். ஓகேயா? உங்களை இல்ல. என்ன இல்லையா? மெல்ல வரணுமா? என்னங்க இது? பட்டாளத்துக்காரன் இந்தான அணைக்கிறான். 5 வருஷம் கழிச்சு மிலிட்டரியில இருந்து வந்திருக்கான்ல, ஆசை அணை கட்டி வச்சிருந்திருப்பான். அதான் இந்த அணை நினைக்கிறேன்.